திருவாரூரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் 10வது நாளில் சாலை மறியல் போராட்டம். போக்குவரத்து பாதிப்பு. மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்து தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இதில் 10வது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதில் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், முத்துப்பேட்டை, வலங்கைமான், கூத்தாநல்லூர், நீடாமங்கலம், குடவாசல் உள்ளிட்ட 9 வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய்த்துறையினர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து தொடர் காத்திருப்பு போராட்டம், சாலை மறியல் போராட்டம் நடைபெறுவதால் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டன. வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும். அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் பணி சுமைக்கேற்ப மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும். ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணி நியமனங்களை முற்றிலுமாக தவிர்த்து அனைத்து பணியிடங்களையும் நிரந்தர அடிப்படையில் நிரப்ப வேண்டும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள காலி பணியிடங்களை காலமுறை ஊதிய அடிப்படையில் விரைந்து நிரப்ப வேண்டும். ஊழியர்கள் மன அழுத்தம் இன்றி பணிபுரியும் சூழலை உருவாக்க வேண்டும் மற்றும் துறையின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் 10% பிடித்தத்தை ரத்து செய்து அத்தொகையை வட்டியுடன் திரும்ப வழங்க வேண்டும் மற்றும் கிராம உதவியாளர்களுக்கு டாப்ஸ் பயன்களை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். இதில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் மகேஷ், மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த், நில அளவை சங்க மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், வருவாய் கிராம ஊழியர் சங்க மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார், அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தற்போது 5% குறைத்துள்ள காரணத்தினால் இன்று கரண அடிப்படைக்கு பணியாட்களை எடுக்க இயலாத சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையை முற்றிலுமாக போக்கும் வகையில் மீண்டுமாக 25% கொண்டு வரும் பட்சத்தில் அரசு ஊழியர்களை இறக்கும் பட்சத்தில் அவருடைய வாரிசுகளுக்கு வேலை வழங்கப்படும் சூழல் என்பது ஏற்படும். அதே போன்று வருவாய்த்துறையில் அத்துக்கூலிக்கும் தொகுப்பூதியத்திலும் வேலை ஆட்களை நியமிக்குவதை முழுவதுமாக கைவிட வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நிலவலைத்துறையில் ஃபீல்டு சர்வேயர் என்ற பணியினை முழுமையாக அளிக்கும் நோக்கிலே இந்த அரசு செயல்படுகிறது. அதற்கு எதிராக லைசன்ஸ் சர்வேயர் போன்ற பணிகளை நிரப்புவதால் அரசு ஆவணங்களான FMB, ஏ ரிஜிஸ்டர் போன்ற ஆவணங்களில் தனியார் நபர்கள் கை வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே வருவாய்த்துறையில் முற்றிலுமாக அத்துக்கூலிக்கு ஆட்களை எடுப்பதை முழுமையாக நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக ஆட்களை நியமிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். எங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்காவிட்டால் தொடர்ச்சியான போராட்டங்களை எங்களுக்கு மாநில மையம் அறிவித்து அதன் அடிப்படையில் நாங்கள் மாவட்டங்களில் செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேகர் பிரபு, ஃபெரா, திருவள்ளூர்.